தானே சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி உங்க அப்பாவுக்கு என்ன பேரு வச்சாங்க? வாயில புடுங்குச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா நாமதோயம். அப்படி கேளு. நீங்க என்ன தந்தையினுடைய நாமோதயம் பிரம்மா. பிரம்மா அவருக்கு என்ன படைக்கிற வேலை படைக்கிறார்? உலகத்துல 84 சிவராசியம் படைக்கின்றார். 84 லட்சம் சிவராசி. 4 யோனி 70 தொற்று 84 சிவராசிகள். 84 சிவராசினா சராயுச மண்ட சுவேத சுர்பிசம். ஓ ஊர்மனம் 9 மானிடராம் நீர்ப்பறவை நாட்கள் 10 சீரிய பந்தமாம் தேவர் 13 அயன் வகுத்து அந்தமிழ் சீர் தாவரம் 4 என்று சொல்லக்கூடிய 84 சிவராசியை படிப்பது எங்க அப்பா. ஓ அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசிடம் திருவாதிரை புடன் பூஜம் பூஜம் மகம் ஆயில்ய மாஸ்தம் சித்திரை அது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் ஜாதகம் பாக்குறவரா நீ? ஆமா எனக்கு தெரியுமே. அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசிடம் திருவாதிரை இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு தெரியும். நாங்க தெரியுமா மச்சம் குருவராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் வைடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கரந்தம் மார்க்கனை ஆக்கினையும் பிரமாணம் சொல்லக்கூடிய பத்மம் சொல்லக்கூடிய 18 புறம் உள்ள இருக்கக்கூடியவர் நாங்கள்லாம். ஆகா ஆமா. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி 12 மாசத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வருஷம்னு சொன்னவங்களா? புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் பொன் நெல் நல்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் 16 செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி பேரை நான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகின ஆளுகள். பிரபவ விபவ சுக்கில பிரம்மதூத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வரா வித்யான்யா பிரம்மாதி விக்ரமா விசு சித்திரபானு 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 சுபானு 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 சித்திரபானு சுபானு சுபான் தாரண பார்த்திவ வியா சர்வசித்து சர்வதாரி புரோதி விக்குருதி கர்ர நந்தன விஜய ஜெய மன்மத துன்மகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப பிளவங்க சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாசு பராபவ கீடக சௌமிய சாதாரண குரோதிகிருது பரிதாபி பிரமாதீச ஆனந்த ராட்சச நளா பிங்கள காலசுத்தி சித்தாத்தி ரௌத்திரி துன்மதி துந்துவி ருத்ரகாரி ரத்தாச்சி குரோதனே அச்சே அப்படி சொல்லியா எனக்கு தெரியும். ஜாதகம் பார்க்கிறவரான்னு நான் கேட்கும் போதே தெரிஞ்சுக்க வேணாமா? அசோனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசம் சொல்றீங்கல்ல 27 நட்சத்திரம் தெரிந்திருக்க வேண்டும். ஜாதகம் இருக்கு 12 ராசிகள் தெரிந்திருக்க வேண்டும். கிழமைகள் தெரிந்திருக்க வேண்டும். மாதங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நவக்கிரகங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்தவர் நிச்சயமாக வருடம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? எந்த வருடத்தில் பிறந்து எத்தனை வயது ஆகிறது அப்படிங்கலாம் குறிக்கிறது எது? வயது நிர்ணயிக்கக்கூடியது வருஷம் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நீங்க தப்பா இருக்கக்கூடாது. என்னடா பாதியில விட்டுட்டு மறுபடியும் பேச சொல்றாருன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தவர் எப்படி சொல்கிறார் என்பதை பார்ப்பதற்காக தவறா இருக்குது. ஏன்னா ஒருத்தருடைய திறமை வெளிக்கொணர்வதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர். ஆமா. ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவை பேச மாட்டாங்க. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும்தான் பண்ணுவாங்க, ஆன்மீகம் தெரியாது. ஒரு சிலருக்கு நகைச்சுவையும் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு உருவ ஒற்றுமையே இருக்காது, நகைச்சுவை ஆன்மீகம் இருக்கும். ஆனால் தாங்களிடத்தில் நல்ல ஆன்மீகம் இருக்கிறது, நல்ல நகைச்சுவை இருக்கிறது, உருவ ஒற்றுமையும் அப்படி அமைந்திருக்கிறது. அதுக்காக வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆன்மீகம் சரி, புராணங்களும் சரி, நிறைய விஷயங்களை நீங்கள் பேசும்போது அத்தனையும் மெம்மேல் வளர எனது வாழ்த்துக்கள். மெம்மேல் நீங்கள் வாழ்க வளர்க. உங்களை மாதிரியே வந்திருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்க நான் எதிர்பார்த்து வரக்கூடிய அழைத்து வாருங்கள். ரொம்ப சந்தோஷம். நான் அழுகலை சாமி, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் சாமி. என்ன பேச்சு பேச்சு. ஆன்மீக சிந்தனையாளன் நான் சும்மா குப்பையில் கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி. பரவாயில்ல பரவாயில்ல. நான் சாதாரண கொட்டாச்சி மாதிரி. நான் நெறி குரகர். குப்பையில் கிடக்கிற என்ன கொண்டு போய் கோபுர கலசத்தில் என்னை கொண்டு போய் வச்சுட்டீங்களே சாமி. இந்த மனப்பான்மை யாருக்குமே வராது சாமி. இந்த மனசு யாருக்குமே வராது சாமி. சாமி நான் இந்த புராணம் இதிகாசம் காவிய நாடகம் விருத்தம் சட்டப்பிரமம் ராமாயண மகாபாரதம் வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை சீவக சிந்தாமணி 4 அடி 2 அடி 1.25 அடி, அதே மாதிரி மாந்திரிகம் வைத்தியம் வான சாஸ்திரம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் சாமி. உங்கள் நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா
என்னைய பார்த்தா சனியை வர்றான்னு சொல்கிறாங்க சாமி. உங்கள் மனசெல்லாம் அந்த ஆளுகளுக்கு வரவே வராது சாமி. என்னைய பார்த்தாவே ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க. ஏன்? வெள்ளச்சாமிக்கிட்ட நம்ம பேசி இந்த மேடையில் தோற்று போயிடுவோமோ என்னமோன்ட்டு பொசுக்குன்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு பயம். அந்த பயத்தில் பாருங்களேன், என்னைய கண்டாலே ஒரு பயம். ஆகா, இவனா இன்னைக்கு கோமாளி அப்படின்னு போகிறாங்க சாமி. அவங்கெல்லாம் உங்கள் வேலை போடுறவங்க போனால் போயிட்டு போகிறாங்க சாமி. என்ன வேணாலும் பேசட்டு சாமி. ஆனால் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் நல்லா படித்தவங்க, எல்லாமே நிறைய புத்தகங்கள் புரட்டினவங்க. அப்பேற்பட்ட நீங்களும் அந்த ஆளுக மாதிரியே எனக்கு பயந்து பொசுக்குன்னு முடிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இவன்ட்ட நம்ம பேசி வாயை கொடுத்து பெருமாள் ராசுங்கிற மாடு இந்த ஊரில் பிடிபட்டு கருப்பம்பலாம்பட்டியில் பிடிபட்டு போச்சு அப்படின்னு உங்களுக்கு கெட்ட பேர் எடுக்கிறத விட, வெள்ளச்சாமிக்கிட்ட தோற்று போயிட்டான்னு சொல்கிறத விட, அந்த ஆளுக மாதிரியே நீங்களும் என்னக்கிட்ட மாட்டாமல் பொசுக்குன்னு முடிச்சு போட்டிய பாருங்க. அதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஆளுக மாதிரியே என்கிட்ட பேசி அவமானப்பட்டு நான் உங்களை அவமானப்படுத்தி இந்த ஊரில் நான் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நீங்கள் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு போகிறது எனக்கு மனசுக்கு சரியில்லை. அதெல்லாம் இப்படி போகிறது நல்லது, உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க. ஏன்னா உங்கள் அளவுக்கு நான் படிக்கலனாலும் ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன். இது மாதிரி அவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல சாமி, யூடியூப்பை பார்த்துப்பட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு ஊகிக்கிறாங்க. எவனு இப்போ புத்தகமெல்லாம் வாங்கி படிக்கிறதெல்லாம் கிடையாது. நாலு பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க, வெளியில் வந்து படிச்சிடுறாங்க. 4 வசனத்தை உங்களையும் என்னையும் பார்த்து காப்பி அடித்து போடுறாங்க. எந்த நாடகத்தையும் பார்த்து காப்பி அடித்து உடனே அரங்கேற்றம் 10 நாடகம் 20 நாடகம் சம்பளம் கேட்க ஆரம்பித்தா போட மாட்டேன், முடிஞ்சிச்சு. சிறப்பு. ஏன்னா உங்களையெல்லாம் நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தேன். அதனால தான் இந்த பயம் உங்களுக்கு. எத்தனை நாடகம் நீங்கள் ஓட ஓட விரட்டிடுங்கன்னு நான் பார்த்தேன் நேரடியாக. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை பாருங்க. உங்களை கொண்டு கோபுரத்தின் உச்சியில் வச்சேன் நான். வைக்கணும்ல. ஆனால் என்னைய கொண்டாந்து தள்ளினீங்க பாருங்க கீழே. தள்ளணும்ல. இதனால என்ன இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. எந்த அளவுக்கு நான் உங்களை உயர்த்தினோ அந்த அளவுக்கு என்னை எவ்வளவு கீழ்த்தரமாக நீங்கள் பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறீங்க. அதனால தான் வெள்ளச்சாமி நிற்கிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லா இருக்கணும். அது வேலை. ஏன்னா அந்த திறமை உங்களிடம் மட்டுமே ஒழிந்திருக்கிறது, அந்த திறமை மறைந்திருக்கிறது. அந்த ஒன்று தான். அந்த திறமைகளுக்கு மத்தியில் நான் நேருக்கு நேராக உங்கள்கிட்ட நின்று சண்டை போட்டு நீங்கள் அதை வெற்றி பெற்று நான் தோல்வி விட்டு நான் அசிங்கப்பட்டு போய் நீங்கள் பேசக்கூடாது, போங்க சாமி, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் திறமை இருக்குன்னு தெரியும். ஏன்னா வெள்ளச்சாமி கிழிச்சு கேட்பேன் புண்ணாக்கு அண்டா, நீ ஒரு ஆளுமையிடாடா எனக்கு. டேய், வெள்ளச்சாமினா உன் வீட்டில் வச்சுக்கடா. யார சொல்ற நீ? நாரதுங்கிற உன் வீட்டில் மாடு மேய்க்கிறவனாடா. போற நாரதுங்கிற அவங்கிற இவங்கிற மூக்க உடச்சு முடியுண்ணா. சனின்னு வெள்ளச்சாமி சனிங்கிற உன்னை சனின்னு சொல்லிக்கிற விளங்குமாடா? சனின்னு சொல்லலாமாடா? எவன் ஓடுற உன்னை பார்த்து? கொட்ட கொட்ட குனியொன்னு முட்டாள், குனிய குனிய கொட்டோன்னு முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு தொக்கு. ஓடுற நாய் திரும்பி பார்த்துச்சுன்னா விரட்டுற நாய் வாழை சுருட்டி பின்ன வச்சுட்டு ஓடி இருக்க. நீ ஓடி பண்ணிடலாம் பேசுற நீ. அவன் போனேன் இவன் போனேன் அங்கே போனேன், நீ என்ன கிழிச்சு கேட்பேன் நட்டு புடியாடா புடுங்கி. ஆண்டா நாகரிகம், மேடை நாகரிகம் ரொம்ப அவசியம். உன்னை ஒரு வார்த்தை தவறா பேசுறப்பனா வாங்க போகன்னு பேசிருக்கேன். ஆன்மீக சிந்தனையாளன் பேசியிருக்கேன், சிறப்பான பேச்சாளன் சொல்லியிருக்கேன். நான் உங்களை எவ்வளவு அழகா பேசியிருக்கேன். நான் ஒரு வார்த்தை தவறாக பேசியிருப்பேனா? ஏன் பயந்துக்கிட்டா? ஓ நடிப்பு தந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஓ வேஷம் என்ன? அந்த வேஷத்தை மட்டும் பண்ணிட்டு போன நீ தெரியுமா? பண்ணி வேஷம் போட்டா திங்கிறா எரும மாட்டு பயல. போட்ட வேஷத்துக்கு நடிச்சுட்டு போட. அவங்கிற இவங்கிற எவன்டா உன் வீட்டில் மாடு மேய்ச்சவன்? முகரை உடச்சு முடியும் வெள்ளச்சவன், புரியுதா? இந்த வெங்காயத்தை பார்த்து நடுங்குறாங்களாம், ஓடுறாங்களாம்.
நீ சரியான ஆம்பளை. ஊர் பேரெல்லாம் ஒழுங்கா சொல்றது இல்லை. இந்த கருகப்பூலாம்பட்டியில நீ என்னை என்ன வேணாம் செய்ய, ஒன்றே செய், இன்றே செய். செய்யலைன்னா செத்து மடிடா. மனுஷன் செத்தா ஒரு முறை தான்டா. வாழ்வும் சாவும் ஒரு முறைதான். மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் இறப்போ வருவதில்லை. ஒரு முறை பிறப்போம், ஆனால் மறுமுறை இறப்போம். நீ இருந்தவரை நீ என்ன சாதிச்ச? எங்க நீ சாதிச்சதான் சொல்லிட்டு போவ, சாதிச்சதையும் காட்டிட்டு போவ. மரியாதையா பேசினா உன்னை வச்சிருப்பேன், இல்லைன்னா ஒரே அடி மூக்கு முறை உடைச்சிருப்பேன். மரியாதை ரொம்ப அவசியம் எனக்கு வெள்ளச்சாமி, மரியாதை ரொம்ப அவசியம். வானொரு மனிதனின் நிலையை தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பித்திரும் ஞானமும் கல்வியின் நவீன நூல்களும் இனருக்கு உரைத்திடில் இடறதாகுமே. புரியுதா? என்ன அர்த்தம் தெரியுமா? வானரம் அப்படின்னா என்ன? குரங்குன்னு அர்த்தம். மழை பொழிகிறது, ஒரு மரத்திலே குரங்கு இருக்கிறது. அதே மரத்திலே தூக்கணங்குருவி கூடு கட்டி வாழ்கிறது. மழை ஒளிந்தது, குரங்கு நனைந்தது, தூக்கணங்குருவி நனையாம இருந்துச்சு. குருவி பார்த்து கேட்குது குரங்கு பார்த்து, ஏ குரங்க குரங்க, எரும மாடு மாதிரி இருக்கே இல்ல, உமக்கு ஐந்தறிவு எமக்கு நான்கறிவு. நான் துறை படைத்த நான் எனக்கென்று ஒரு கூடு கட்டி வெயிலில் காயாமல் மழையில் நனையாமல் எனக்கென்று கூடு கட்டி இருக்கிறேன். ஐந்தறிவு படைத்த உமக்கு ஒரு கூடு கட்டி வாழ தெரியல. அட கூடுதான் கட்ட தெரியல, நனையாமே அது இருக்குது இல்லையா? கேட்டது குரங்கு. குரங்கை பார்த்த குருவி. உடனே குரங்கு கோவம் வந்துருச்சு. நம்மளுக்கு குருவி புத்தி சொல்லுதே, அது புத்தி சொல்லலாமா? போய் தாண்டி போய் கூட்ட பிச்சரிஞ்சா. உனக்கு நான் பழமா கிடைச்சிச்சு? நான் கேட்குறேன், நல்ல ஞானம் தெரியும். உன்ன மாதிரி ஈன பயிலுக்கு சொன்ன தெரியுமா? பேசு, நீ சரியான ஆம்பளை, என்ன வேணாலும் பேசு. உன் பேச்ச உடைச்சு பேசல நான் கட்ட பிடிக்கல. புரியுதா? இனிமே எவனையாவது வர்றேன் நாரதேன் போறேன் நாரதேங்கிற வார்த்தை சொன்னா கொன்னு அப்படி. புரியுதா? போ, நீ போய் நல்லா படிச்சவனை போய் வர சொல்லு. போய், புரியுதா? எவன்டா வீட்டுல நாரதே மாடு வச்சவன், மாடு வச்சவன் பல்ல உதுத்துருவேன். புரியுதா? மரியாதை ரொம்ப அவசியம். இந்த பக்கம் புதுல பின்னால பொத்து கொடுக்குறேன். புரியுதா? இனிமே நாரதங்க சொன்ன நீ போய்கிட்டு இருக்க. பயமா? யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? எவனுக்கு பயம்? எவனுக்கு பயம்? உனக்கு என்னடா நான் பயம்? அம்மா கொடுக்கு, அம்மா கொடுக்காத நீ பயப்படுறதுக்கு. இந்த கொடுக்கு கொடுக்கு இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. இந்த பேச்செல்லாம் பேசுற எரியா பேசுற. நீ என்ன நாரதனா இல்ல கருப்பா சாமியா? இந்த நாக்க துருத்துற. எலும்பு சம்பளத்தை வாயில வச்சு போடுவேன், பாத்துக்க. என்ன பேச்சு, என்ன ஒரு வார்த்தை. உண்மையிலே இந்த நாடகத்தை நாங்கள் நல்லா ரசிக்கிறோம். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடிப்பு எங்களுக்கு பிடிக்குது. அப்படின்னு உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறோம். உங்கள் இந்த கருகாப்புலாம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார ரசிக பொதுமக்கள்லாம் பிடிச்சிருந்து ஒரு கை மட்டும் தட்டுங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றி. அவங்களுக்கு சந்தோஷம் பொங்குது. இவங்களுக்கு என்னமோ நாங்கள் கைதட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி. என்ன புடிங்கி சண்டாளா இந்த வேஷம் போட்டு நான் அந்த மேடையில் இந்த 27 வருஷம் 37 வருஷம் என்னுடைய சர்வீஸ் எத்தனை பேத்துக்கிட்ட புடுங்கியிருப்பேன் தெரியுமா? அறிவு என்ற வார்த்தையை, ஞானம் என்ற வார்த்தையை, சொல் என்ற வார்த்தையை, இலக்கணத்தை, இலக்கியத்தை, புராணத்தை அத்தனை பேத்துக்கிட்டையும் புடுங்கினதுனால தாண்டி இன்னைக்கு வெள்ளச்சாமினால பல நாரதர்கள் உருவாக காரணம். புடுங்குனேன், அது இப்போ விதைச்சு பெரிய பெரிய ஆளாக இருக்கு. புடுங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அங்கே மட்டும் புடுக்கலை, இங்கேயும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். களை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் இப்போ இங்கே நிற்கிற கலையை இப்போ புடுங்கத்தான் போகிறேன். கலை இதில் யாருன்னு தெரியுதா? நீ தான் கலை. இப்போ பிடுங்கி எரிஞ்சிடுறேன். அவர் சொல்கிறார்,
செய், இல்லாட்டி செத்து மடிடா. உனக்கு நல்ல எண்ணம் பெருமாள் ராஜு. நம்மளை எவன் எதிர்த்து பேசுறானோ அவன் பூரா செத்து போயிடணும். இருக்கவே கூடாது. நம்ம பேசுறதுக்கு பூரா எவன் ஆமா போட்டுக்கிட்டு பேசாம போறானோ அவன் பூரா உசுரோட இருக்கணும். நீ நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கணும். 200 வருஷம் நல்லா இருக்கு. மசில் அடி விளங்கு. பெருமாள் ராஜுங்கிற அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியணும்னா வெள்ளச்சாமியோட தூண்டுகோல் வேணும். நான் நோண்டி விடணும். நான் நோண்டி விட்டாத்தான் உன் அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியும். நீ சொல்றதுக்கு பூரா ஆமா போட்டுக்கிட்டு போனேன், நீ படிச்ச படிப்பு பூரா வெளியில வராதுடி. அமுக்கித்தான் வச்சுக்கலாம். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. அவங்கள நான் பேசுறேன் அப்படின்னா நான் நியாயமா பேசுறேன். ஏன் பேசுறேன்? நீ நாரதருக்கு படிக்கிறீல்ல, இப்ப செல்லு காலம் வந்துருச்சு. அப்பெல்லாம் ஏது செல்லு காலம்? ஸ்ரீரங்கம், திருச்சி, உச்சி பிள்ளையாருக்குள்ள அந்த வீதியில எத்தனை தடவை இந்த வெயில்ல திரிஞ்சு அலைஞ்ச அந்த புத்தகத்தை வாங்கியிருப்போம். எத்தனை நாள் பட்டினியா கிடந்த அந்த புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணியிருப்போம். இப்ப வந்த நீ எந்த புத்தகமும் வாங்காம அடுத்தவங்க பேசுறதை யூடியூப்ல பார்த்து நீ நாரதர் வேஷம் போட்டு அவங்கள திட்டாம என்ன பண்ண சொல்ற? உனக்கு ஏன் ரோசம் வருது? வரக்கூடாது. இது மாதிரி பண்டவர்களுக்கு ரோசம் வந்து என்னைய மேடையில் அவுட் பண்ணட்டான். நீ ரோசப்படக்கூடாது. இனிமேல் பட்டு என்னை ஏற்று பேசுறவங்க பூரா நல்லா இருக்குன்னு சொல்லலை. இந்த குருவி மண்டையை உடைச்சே விடுவேன். அவர் சொல்றார், வெங்காயம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதனான்னு கேட்டேன். சனி மூலையில் சமணம் சொல்லுது கலகம். வெள்ளச்சாமி வெங்காயம்னா ஏன் உடப்ப முடியாது? இந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை உன் அறிவுங்கிற அருவாமனையில் அரிஞ்சு வாரியா? வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதிரி. அதை வெட்டிக்கிட்டு உக்காந்துருக்கான் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவான். ஏன்? வெங்காயத்தினுடைய காரம் அப்படி. வெட்ட ஆரம்பிச்சுட்டா அழுதுருவேன். 5 பைசா காசு சம்பளம் சொல்ல சண்டால வெள்ளச்சாமினால நான் ஊருக்கு போறேன், கோயிலில் அள்ளி அடிக்காம போ. அவர் சொல்றார், எதுக்குடா வந்தா பண்ணி வச்ச போட்டா திங்கிறத தின்னு. முதல்ல நீர் படிச்சியா இல்ல வடிச்சியலா? வீட்டில் போய் 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அவர் தான் 10 அவதாரத்தில் பன்றி அவதாரம் எடுத்தவர். அந்த அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அவர் தான் பன்றி அவதாரம் எடுத்தாரு. அந்த மகாவிஷ்ணுக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? பெருமாள். பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பன்றியா? பெருமாள் தான் பன்றி, வெள்ளச்சாமி மான். துள்ளி துள்ளி. உனக்கு ஏன் கோவம் வருது? இங்க வாங்க ஐயா. நல்லா படிச்சவங்க கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வெள்ளாட உங்களுக்கு ஐயா இவ்வளவு போறாம? நீ வாடா, உன் பொட்டியை நொறுக்கிற வாடா. பொட்டியெல்லாம் இல்ல பேக்கு. அண்ணன் கேட்குற மறுவார்த்தை பேசிக்க மாட்டேன். நீ வாடா வெளியில அழகேசா. உன் பெட்டியெல்லாம் நொறுக்கிறேன். இன்னைக்கு கையாடி தட்டுற கையி சம்பளம் வீங்கிட்ட. இந்த பெட்டியை நொறுக்கப்படாது. ஏன்? இதுவே இப்ப கோளாறுல இருக்கு. நொறுக்கிட்டான்னா புது பெட்டி வாங்க சொல்லி கேஸ் போட்டு போடுவேன். அந்த பையன் ஏற்கனவே 3 பெட்டி வாங்கி வச்சிருக்கேன். 1.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, மொத்தம் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். 4 பத்திரமா வச்சுக்கட்டும். நீ அப்படி நினைக்க கூடாது. அவருடைய பெட்டி போறாம நீங்க ஞானம் உள்ள வருவார். அந்த நல்ல தொழில்காரங்க அப்படித்தாங்க வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க தான் பண்ணி வெள்ளச்சாமி மான். உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு குருவியா, வெள்ளச்சாமி குரங்கா. இவங்களுக்கு கூடு கட்ட தெரிஞ்சிச்சா மழை பெய்யுதான் நான் நினைஞ்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு வெள்ளச்சாமி போய் வகுத்தறிச்சல்ல உடப்பம்பட்டி பெருமாள் ராஜு கட்டி வச்சிருந்த குருவி கூட்ட பிச்சு விட்டாங்க. நீங்க வெள்ளச்சாமியை கேவலப்படுத்தணும்னு நீ நினைக்கிறேன் பெருமாள் ராஜு? என்ன இன்னமும் கோபுரத்தில் என்ன நீ என்ன ஏற்றிக்கிட்டு இருக்க? குரங்கு ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு பூலோகத்தில் கோயில் இருக்குது.
கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. குருவி, உனக்கு எவையா கோயில் கட்டுறேன், உனக்கு எவன் கும்பாபிஷேகம் பண்ணுறான்? சிறகு முத்தின உடனே தாய் தகப்பேன் தெரியாமல் பறந்து போகிற குருவி, குரங்க திட்டிய எத்தனை குட்டி போடட்டுமியா? குட்டியை இழுத்துக்கிட்டே திரிகிற கூட்டம், குடும்பத்தோடு திரிகிற கூட்டம். இந்த குரங்கு குட்டி பேசுங்க, உங்களை வேணான்னு சொல்லலை, சும்மா உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து போயிரு அப்படின்னெல்லாம் பேசினா பெருமாள் ராசு நம்ம 2 பேத்துக்குள்ளேயே இந்த வழியின் மனம் முடிஞ்சு போயிடும். எச்சரிக்கிறேன். கற்புற பாத்தி கட்டி கசூர் இருப்போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளி நீ விதித்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும் சொற்பேதற்கு அறிவிகளில் வருமனவே சொல்லி நான் 30 வராத கவக்கொன்மை மேலாக நடக்கும்ப்பா. கற்பூரத்தால் வரப்புயிலிட்டு கஸ்தூரியை எருவாக போட்டு வாசனை நீரையை பாய்ச்சி அழகுண்டாகபடி ஈருள்ளி என்ற நாட்டை அதை நட்டு வைத்தாலும் அதன் குணத்தை செவையாக கட்டுவது போல் மேன்மையான அறிவில்லாதவனுக்கு, தூய்மையான அறிவு இல்லாதவனுக்கு இனிமையான அறிவு வரும் என்று எவ்வளவு நினைச்சு சொன்னாலும் சட்டேன்னு வராது. அருமையான பேச்சியா. என் பேச்சுக்கு போனால் பதில் பேச்சு பேசுகிற ஒரே நபர் யாருன்னா வெள்ளைச்சாமி அவர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேச்சு அப்படியே உடைச்சி பேசுறதுடைய திறமை அவரிடம் தனித்துவம். அந்த அளவுக்கு ஒரு பேச்சு. இவர் பேச்சை கேட்குறப்போ சக்கரன் எழுதி நக்கு மாதிரி இருக்கு. சக்கரன் எழுதி நக்குனா இனிக்குமா? சக்கரம் அடித்த காகிதத்தை நக்கு நல்லா இனிக்கும். ஏன் பேசுற விவரம் பேசுறாரு. அப்படியே பன்றின்னு சொன்னோன்னா கோவம் ரோசம் பொத்துக்கிட்டு வருதான். ஆரியா பன்றி அவதாரத்தது ரொம்ப இல்ல. என்ன பேசுற? ஆமா, நான் ஜாக்கடைக்குள்ள கொடுத்தது உனக்கு 10 அவதாரக்கு தான் என் பார்த்த மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்தார். ஏன் எடுத்தார்னு சொன்னியா? இந்த உலகம் என்ற முறையில் நீயும் நானும் வாழ்வதற்கு காரணம் என் பார்த்த மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்த காரணத்தினாலே. பெருமாள் பன்றிங்கிற நீ யாராவது மனிதனை மனிதன் என்று கூறுகிறாரா? மனுஷனை மனுஷன்னு சொல்லி யாராவது கூப்பிடுறாங்களா? கேட்டுப்பார். மனிதர்களுக்கெல்லாம் மிருகத்துடைய பேரை சொல்லிக் கொடுப்பார்கள், மிருகங்களுக்கெல்லாம் மனிதருடைய பேரை சொல்கிறார்கள். நல்லா பாருங்க. எரும மாட்டு பயிலங்கிறாங்க மனுஷனத்தை. ஏண்டா பரதேசி நாயே அப்படின்னு மனுஷனத்தையும் கேட்குறேன். யோ பேசுறியா இல்லை என்னைய சாட பேசுறியா? மனிதனை திட்டுவோர்களை சொல்கிறேன் நான். நாய் ஊரை சுத்துறேன்னு கேட்குறாங்க. வேற ஏதாவது மாற்றி கேட்குறாங்களா? பண்ணி இதை திங்கிறியேன்னு கேட்குறாங்க. மனிதர்களைத்தான் கேட்கிறார்கள். நாய், எருமை, பன்னி, எல்லாம் கழுத, எல்லாம் மனுஷன் கேட்குறாங்க. ஆனால் மிருகங்களுக்கு பாருங்களேன் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு. உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க வச்சுங்களேன். வீட்டில் பிள்ளை ஆயிருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? வெள்ளைச்சாமியோட அந்த நக்குடா பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன வெள்ளைச்சாமி? ஓ ஞாபகம், வீட்டில் ஒரு நாய்க்கு வெள்ளைச்சாமினே பேர் வச்சு. ஆமாம், அந்த பயம் இருக்கணும்ல. என்னைக்கு ஒன்று நீ உன்னை சந்திக்கலாம் அங்கே போய் சண்டை ஒண்ணுக்கு தான் வச்சிருக்கேன் நான். பேசுற நீ வெங்காயம் சுக்கானா வெந்தயத்தாவ தானே. வெங்காயத்துக்கு விளக்கம் சொன்னார் பாருங்க, இந்த பெரிய வெங்காயம். வெங்காயத்தை விட்டு அழுதுகிட்டு நான் ஊருக்கு போயிடுவேனா? வெங்காயம்னா விளக்கம் தெரியுமாயா? காயமேது பொய்யடா வரும் காட்டுறது பொய்யடா மாயமனா குயவசத மண்பாட ஓடுடான். உடம்புக்கு ஓடுன காயம் என்றால் உடம்புன்னு. நான் வெங்காயம் சொன்னேன். வெள்ளை உள்ளம் படைத்த உடம்பு. ஆனா வெங்காயம் ஏன் வெள்ளச்சாமின்னு ஒன்று நிறைய சொன்னேன். வெங்காயத்துக்கே விளக்கம் தெரியலையே, வெங்காயம் சொன்னதுக்கே விளக்கம் தெரியலையே, அப்புறம் என்ன கூதிக்கினீங்களா? இங்க பேசக்கூடாது. மரியாதை பேசு. யாரியா? மரியாதையா பேசியா? யார் மரியாதை? மரியாதை தேவை. மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. மரியாதையா பேசணும். நான் என்னடா மரியாதை? இவ்வளவு நேரம் பேசிட்டு நீ பேசி பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு கெட்ட வார்த்தையை போய் இந்த இவ்வளவு பெரிய மேடையில சொல்றியே, நீ நாரதரா? நீ நாராயணா? உள்ள போய் எதியா கெட்ட உள்ள. இதுதான் கெட்ட வார்த்தை தான். ஒரு அசிங்கமான வார்த்தைய இவ்வளவு பெரிய மேடையில சொல்றியே, வெக்கமா இல்லையா? உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் நல்ல தமிழை என்னால் பேச முடியும். நல்ல தமிழா? ஆமா. இதுவா? இது நல்ல தமிழ். இதுவா? நல்ல வார்த்தை. மசுல தான் மழை பெய்யும். கேளியா? படிச்சு புத்தகத்தை வாங்கினேன், அங்கே போய் வாங்கினேன், இங்கே ஒன்று வாங்கினேங்கிற நீ. இங்க வார், தப்பான வார்த்தைகள்ல
கூதிக்குன்னு சொல்றது அப்ப இரியா தப்பான வார்த்தையா? நீ படிச்சவன் தானே, புத்தகம் வச்சிருக்கீல, தமிழ் நகரம் வச்சிருக்கீல, நிகண்டு வச்சிருக்கீல, படிச்சவனா இருந்தா நீ பதில சொல்லு, நீ விளக்கத்தை சொல்லு. எப்படி நான் சொல்றேன்? இரியா, கூன்னா என்ன அர்த்தம்? பூமி அப்படி சொல்லு. அப்புறம் படிச்சிருக்கீல, அப்புறம் சொல்ற. கூ என்றால் பூமி, திக்கு என்றால் என்ன? 8 அப்படி சொல்லு. திக்குனா திசைகள் என்ற அர்த்தம். 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததுவி முளைத்த பெருஞ்சோதியை கட்டி சுருட்டி கக்கத்தை வைப்பார் கருத்தில் வையார் பகலை இரவன் பாதகனே என்ன கூதிக்கு. கூ என்றால் பூமி, திக்கு என்றால் 8 திக்கும். கூதிக்கு விளக்க இருக்கா இல்லையா? விளக்க இருக்கா இல்லையா? புத்தகம் நீ படிச்சீல, நானும் படிச்சல. ஒன்றாவது புத்தகம் இருக்கா இல்லையா? என்கிட்ட இருக்கு புத்தகம், நான் நிரூபிக்கவா? விளக்க இருக்கா இல்லையா? உண்மையா பொய்யான்னு சொல்லியா? வாயில திறந்து, வாய திறந்து சொல்லு. இருக்கா இல்லையாண்ணே? என்னமோ என் தலையெழுத்து கூதி வாய்க்குள்ளே நுழைஞ்சு சொல்லு. இதுக்கு விளக்க இருக்குல்ல. நான் கோவப்பட்டேனா? ஏன் கோவப்படுகிறீர்? வெங்காயம் எப்படி சொல்லிட்டாங்களாம். வெங்காயம் சொன்னோன்னே சனி மூலையில கவுளி சொல்லுதிரியே அப்படிங்கிற. நான் உன்கிட்ட கேட்கிறேன், இந்த மேடையில சனி மூலை எது சொல்லு? இந்த மேடையில சனி மூலை எதியா? இங்க பாரு, மண்டியாடுறது. குறுக்க பேசக்கூடாது. இல்ல இல்ல, இந்த மேடையில சனி மூலை எங்க இருக்கு? இல்ல குறுக்க பேசக்கூடாது. இந்த மேடையில சனி மூலை எங்க இருக்கு சொல்லு. நான் குறுக்க பேசக்கூடாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. சனி மூலையை சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இந்த மேடையில எங்க சனி மூலை இருக்கு? இருக்கு இருக்கு. சனி மூலையை சொல்லிட்டு தெரியும் போகணும். இல்லாமல் இங்க பார், பேசுற விதங்களுடைய அர்த்தங்கள் இருந்தால் எத்தனை விதமான பேச்சுகள் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். நீ சொல்றீல வெங்காயம்னே, வெங்காயத்தை வெட்டி பாருங்க அழுதுகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற. நீ வெங்காயமா? நான் கேட்கிறேன், வெங்காயம் ஒவ்வொரு நாளும் என்னை பெற்ற தாய்மார்கள் சகோதரிகள் கையில் என்ன பாடுபடுதுன்னு நான் சொல்லவா? என்னை பெற்ற தாய்மார்கள் சகோதரி ஒன்று என்ன பண்றாங்க? நீ தானே வெங்காயம். முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க. கேட்டு பாரு, எல்லாம் உரிக்கல என்ன கேளு. வெள்ளச்சாமி தாப்பா வெங்காயமா? நீங்க உரிக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கணும், வெள்ளச்சாமியை உரிக்கிறேன்னே சொல்லி உரிக்கணும். ஏய், இந்த கத்திரிக்காய் எடு, தக்காளி எடு, அதே வாக்குல அப்படியே கொஞ்சம் வெள்ளச்சாமி எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லுங்க. இனிமே நீ தானே வெங்காயம். உன் தோலை உரிக்கிறாங்க. உன் தோலை உரிச்சு அந்த வெங்காயத்தை வச்சுக்கிட்டு கத்தி எடுத்து சரக்குன்னு வெட்டுறாங்க. சரக்கா? அலையாத. உடனே வெட்டி வச்சுட்டு ஒரு அடுப்பை மூட்டி அதுல சட்டியை தூக்கி வச்சு நெருப்பை மூட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊத்தி நல்லா காய வைக்கிறாங்க. காய வச்சு உன்னை அள்ளி உள்ள போடுறாங்க. வெங்காயத்தை அள்ளி போட்டு தினம் என்னை பெற்ற தாய்மார்கள் சகோதரிகையில வதக்கப்படுற வெங்காயம் நீ பேச. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தில் ஆவதென கிழக்க கவிழி சொல்லுது. அதுவும் சனி மூலையில கல்வி என்னடா கவிழி சொல்லுது? கொன்னுடுவேன். அது சொல்றாங்க. ஆகா, குரங்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, கூட்டத்தோட வாழுது. எது குரங்கு கூட்டத்தோட வாழுது? குருவி பறந்து ஓடி ரெக்கமலை சொன்னேன். அப்படியா? பாடல் கேட்டியா? காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கத்து கொடுத்தது யாருங்க? என்ன குருவியல் தான் ஒன்று சேரும். காக்காக்கு இரவோடு ஒன்று சாப்பிடாது. கா 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 எல்லா காக்காயும் ஒன்று கூடிடும். ஒரு கோழிக்கு இரவோடு கோழி சாப்பிடாது, குஞ்சுகள் எல்லாம் சாப்பிட விட்டு வேடிக்கை பார்க்கும். அதுதான் ஒற்றுமை. நீ எங்க ஒற்றுமையா இருக்க? அழகர் கோயிலுக்கு போ, அது கூட தேவையில்லை. இந்த வழியில நீ கிட்ட இருக்கிற கோயிலா சொல்லியா? இல்ல நீ புதுக்கோட்டைக்கு போனேன்னு வச்சுக்கவே, அந்த போற வழியில ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கிட்ட அந்த காய்கறிலாம் விற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கு, வெறும் குரங்கா இருக்கு. அந்த இடத்துல குரங்கு. நான் போறப்ப பிஸ்கட்லாம் வாங்கி போட்டு போவேன். கொன்னையூர்ல இருந்து வர்ற வழியில அந்த புளிய மரத்துக்கிட்ட குரங்கு இருக்கு. அந்த இடத்துல அந்த குரங்கிட்ட போய் அங்கே போய் நீ ஏதாவது வாங்கி கொண்டு போய் வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு போய் உட்காந்து சாப்பிடு. நீ உன் மனைவி பிள்ளைகள்லாம். எங்கடி இந்த வாழைப்பழம் எழுந்தா? தம்பி தாங்க வச்சிருந்தேன். ஐயோ எடுத்துறீ, இந்த குரங்கு பிடிங்கிரும்னு சொல்றேன். எப்ப ஒன்னா இருக்கிற நீ வச்சிருக்கப்ப பொரியல்ல கொண்டு போ. எங்க பொரியல்ல? இந்த பாப்பா வச்சிருக்கு. அப்படி வாங்கிட்டு இந்த குரங்கு பிடிங்கிற. எப்ப திங்கிற? எப்போ ஒற்றுமை வருது? அடுத்தவள்கிட்ட வாங்கி பிடிங்கி திங்கி போது ஒற்றுமை வருது. உன்னை ஒரு வாழைப்பழத்தை கொண்டுட்டு போனேன்னா உன்னை சுற்றி 10 குரங்கு பின்னால வருது. அதுக்குள்ளேயும் இந்த பக்கம் அப்புறம் இந்த என்ன தின்னு என்னத்தை கண்டடி? குருவிக்கு கோயில் நீ எப்படியா சொல்ல முடியும்? ஆஞ்சநேய பெருமானுக்கு கோயில் இருக்குங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. ஏன்? மயில் வாகனன் முருகப்பெருமான் மயிலுக்கு கோயில் இருக்கா இல்லையா? கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க இல்லையா?
வைக்கிறான். நீ படிச்சதுல அன்னவாகனம் பிரம்மன் அன்னத்துக்கு கோயில் வேலையா? கும்பாபிஷேகம் வைக்கிறாளா இல்லையா? நல்லா படிச்சு பாரு, திறமையை அங்கே கொண்டு வா. அதுக்காக நீ சொல்ற பூரா ஆமா சாமி நான் மண்டே ஆட்டிட்டு போகணுமா? கல்வி கல்வி கலைவாணி என்ன மம்மா கொடுக்கு என்ன பேசுற? பாலும் தெளிவீரம் பார்க்கும் பரப்பு இவை நாலு மனதுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுக தூமணியினருக்கு சங்க தமிழ் முன்றா. தமிழ்ல இருக்கும் இடத்துல யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இந்த பெருமாள் அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, இனிமேல் என்றும் கிடையாது. போதுமா? அதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். பேசும், எது வேண்டாலும் பேசும், பேசி பாருங்க. என்னத்தை உனக்கு புத்தி சொன்னாலும் உன் மண்டக்கணை மட்டும் குறையுது இல்லை. என்னைக்கு குறைக்க முடியாது. மண்டை வந்தாத்தான் எனக்கு இன்னும் மண்டக்கணை அதிகமாயிருது. நீ வந்தாத்தான் எனக்கு மண்டக்கணை இன்னும் கூடுது. என்ன நீ மேல் பட்டு சந்திச்சா மாத்திரை ஒன்று போட்டுக்கிட்டு வந்துரு. எதுக்கு? நீ தான் போடணும். கோபம் வராம இருக்கு. எனக்கு கோபம் நீ வந்தாத்தான் ரொம்ப வருது. அதனாலதான் உன்னையே அடிக்கடி சந்திக்கிறேன். அவர் சொல்றார் இந்த மேடையில எது சனி மூளை அப்படிங்கிறார். யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். நான் சொல்றேன் சனி மூளை எதுன்னு சொல்றேன். இந்த மேடை இப்ப எந்த பக்கம் திரும்பி இருக்கு, சாமி எந்த பக்கம் திரும்பி தெரியும். நீ எனக்கு கிழக்கு மேற்கு நீ என்கிட்ட கேட்டு அதுல சனி மூளை நீ சொல்லுவ இல்லையே. சரி நம்ம நிக்கிறதுல சரி சரி நான் சொல்றேன் எந்த பக்கம் திரும்பி இருக்குது. இந்த மேடை தெற்கு முகமா திரும்பி இருக்கு. தெற்கு தெற்கு பக்கமா திரும்பி இருக்கு. அப்ப சனி மூலையை சொல்லு. சாமி எந்த பக்கமா திரும்பி இருக்கு? சாமி இப்ப வந்து வடக்கு பக்கமா திரும்பி இருக்கு. எப்படி? மேடை தெற்கு பக்கம்னா சாமி வடக்கு பக்கம் தான் திரும்பி இருக்கு. இப்ப சொல்லு. இப்ப வடக்கு கிழக்கு எங்கிட்டு இருக்கு? இதெல்லாம் கேட்க கூடாது. நான் பதில் சொல்லணும். இந்த பையன் எப்படியாவது என் வாயில இருந்து எதிராக கிழக்கு கிழக்கு இதானுங்க கிழக்கு. கிழக்கு எதுங்க? ஐயா ஐயா தயவு செய்து கிழக்கும் வடக்கும் சந்திக்கிற ஒரு மூளையே சனி மூளை. இதே கிழக்கா? எது? யோ நீ என்னைய போட்டு குழப்பாத. கொல்ல போறேன். இப்ப நின்னுக்கு இது கிழக்கா? வேற எதியா கிழக்கு? கிழக்கு கிழக்கு இதுயா? இதானே. இதையா மேற்கு? இது மேற்கு. நீ என்னைய போட்டு குழப்பாத. நான் காலையில சூரியன் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து சொல்லி போடுறேன். கிழக்கும் நம்ம தின நாடகத்துக்கு போறவங்க வடக்கும் கிழக்கும் வடகிழக்கு வட சரியா சொன்னீங்க. நாளைக்கு தானே பௌர்ணமி. சந்திரன் எல்லாம் மறைஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு சந்திரனை பார்க்குது, சந்திரன் இல்லை அந்த லைட் இருக்குல்ல அதை பார்த்துட்டு சரி சுருக்கமா சொல்லிடுவோம். கிழக்கும் வடக்கும் வடக்கும் வடகிழக்கு தான் சேரும் பொழுது வடகிழக்கு மூளை சனி மூளை. சனி மூளை. ஆமா ஆமா. இந்த பக்கம் இருக்கிறது அக்கினி மூளை. அக்கினிக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே என்னை பார்த்து நான் வெள்ளச்சாமி பேரை இவர் நாக்கி வச்சிருக்காரு. ஆமா பா கூப்பிடுறேன். அந்த பையன் உனக்கு இருக்கிறது முடிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அடிக்கடி இந்த வெள்ளச்சாமி பேரை ஞாபகப்படுத்திக்கணும். அதான் நாயின்னு நாச்சு நீ என்னை வளர்க்குறிய அதை நினைச்சு ஆயக்கல்லிகள் 64 ஏய உணர்க்கு என்னமை தூய உருப்பொள்ளுங்க போல்வாள் என் உள்ளத்தில் இருக்கு. அவ்வளவுதான். ஏன் இந்த மேடையில் அடியாய் மணியாய் போச்சு. இந்த மேடையில் அடுத்த மேடையிலே சந்திக்கும் பொழுது பெருமாள் ராஜா சாதிக்கிறொண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதிரியில் இட்டார் பெரிய விடாதாரியில் ஒரு பட்டாங்கி உள்ளபடி சொல்லையாக்கு குமாக்கி கட்டத்தின் அவையில் நல்ல மரம் சபை நீட்டோசு குறிப்பறி மாட்டாளன் மரம் அற்று பெருக்கட்டு அடிச்சுடும் மண்ணாலும் அவா ஊற்றி பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நான் குடிப்பிருந்தான் நல்கு இருந்தான் ஆளாலும் இல்லையென மாட்டான் என்று கூத்தாடி கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொடுப்பு கரகு நீட்டி பேச்சு முதற்கிற சரங்களாட்டி வச்சு மறிவிடா செய்கின்ற வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராம் நோக்குண்டாம் மேனியுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்க அன்பாதம் தப்பாமல் சாரா தமக்கு நிறைய மோதிர வேண்டும் விறகர் இருவர் போன்ற இடையில் பஞ்சன்பட்டு அவருக்கு ஒரு நஞ்சன் வேண்டும் என்றன பெற்ற தாய் தன்னை மிக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரமேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்களை இமைப்பது மறந்தாலும் இந்த கருப்புலாம்பட்டியில நீ கூதின்னு சொன்னதை நான் மறக்க. புத்திமான் பலமானவன் பலமுனா புத்தியிட்டால் எத்தனை விதத்தில் இடர்ந்து வந்தது மற்ற சிங்க குருமியில் குடிச்சு உற்றதற்கு நேற்றில் சாயல் கட்டுவோம் சித்தியன் பண்புள்ள அந்த ஆதிசக்தியை வணங்கினேன். எச்சத்தி இருந்தாலும் எச்சத்தி எனக்குள்ள பொட்டினும் பொட்டும் பொருளுடைய துட்டினும் தொட்டு சொன்ன சொல்லை மாற்றி கூட்டின் மாவல் கொடியலாம் என்று சொன்னார். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குரு வித்து குருவரை அதிமலம்
மூன்றுமோ கரும்பு கோணி எட்டிகமாகமாம் இரும்பு கோணி யானி விளையாடும் நரம்பு கோணி நாமதற்கு சொன்னானே. ஏர்மையில் ஏறி விளையாட முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் விளை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருக வேல் வாங்கி நின்றார். உயர நீர் உயர நீர் உயர நெல்லுயர நெல்லுயர குடி உயர குடி உயர கோணு உயர கோணு உயர்ந்தால் நாம் உயர்வோம்னு சொன்னானே. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புசம் சாத்தியே சுத்தி சுத்தி வந்தது என்று சொல்லும் மந்திரமேதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி கறி சொல்லுவதை சொல்லி வந்துவிட்டால் சொல்லனை சுருக்கென சொல்லிட்டு படுவாதாம் சொன்னானே. சாபக சோபம் சங்காசம் காசிய வேகம் மகாயுதம் சர்வ பக சொல்லி சிவா சிறியா சொல்லாமலை செய்வார் பெரியா சொல்லி செய்கிறவர் நல்ல குளமாலை வேர்க்கனை பலாமா வைப்பது மண்டலம் மண்டலம் எண்ணி சிடங்களை விலங்கு நிதி மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேதம் விதிப்படி தானே நட போறேன். வெள்ளலா வேளத்தில் பற்று கோட் பஞ்சை பாய நெட்டு மணியாகி போச்சு. மனிதன் பிறப்பது ஒரு நேரம் பருவ அடையது திருமணம் 4 நேரம் சொன்னானே. மயிர புடுங்குச்சு. மயிர ரோமல்சிக்கு ஒரு மயிர் உணா ஒரு புறம் இறப்பான், 3 கூட மயிர் உணா ரோமல்சி இறப்பான். ரோமல்சி அஷ்டோண முடிய கோல் நிமிரும்னா பெருமாள் ராஜி சரித்திரம் அனைத்தும் சரித்திரமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். சரித்திரத்தை பேசலாம் நேரமாய் போச்சு. நேரத்தை மனிதன் எப்பொழுது கணிக்கிறானோ அது தெய்வத்துக்கு ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 வாலி உள்ள சில தம்பி போத்தின அண்ணனுக்கும் தம்பிக்கு மிகப்பெரிய சண்டை வந்ததுக்கு காரணம் மண்டே கிள்ளி போட்டு தவம் செய்த ராவணேஸ்வரன் தானே. உள்ள போன வெளியில வர முடியல. அபிமன்யு உள்ள போன வெளியில வர செத்தானா இல்லையா? என் தங்கச்சி கல்யாணம் காலகாலத்தில் பண்ணுவோம்னு நினைச்சா ஈச கிளம்பி கிளம்புறியா? எனதருமை ரசிக பொதுமக்களே, ஒரு தேவலோகவாசியிடம் ஒரு பூலோகவாசி இவ்வளவு நேரம் முடிய வாதாடியதை, அறிவால் வாதாடியதை அமைதியாக இருந்து ரசித்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அரே சிட்டு பா. ஆமாம், பப்பனை வந்து நோட்டு